இதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்டார் என்னன்னா கோர் எம்என்சி கம்பெனிஸ். சிலது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பேஸ்டா இருக்கும், பார்ஷியலி கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்கும், பார்ஷியலி எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் இருக்கும், பிரைவேட் ஃபண்டிங் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் நிறைய இன்னைக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2.5 lakhs அவ்வளவு மெக்கானிக்கல் கம்பெனிஸ் இந்தியால மட்டும் இருக்கு. நான் ஃபாரினை பத்தி எல்லாம் இப்போ வரைக்கும் நான் பேசவே இல்லை. அப்ப அவ்வளவு கம்பெனில மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. இதுக்கு அடுத்து நீங்க வாங்க பிரைவேட் கம்பெனிஸ். நீங்க அதை டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, அதானி குரூப், அம்பானி குரூப், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ஜென்ரலா நான் சொல்றேன், ஒரு கம்பெனியா நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்க உள்ள போய் இப்போ ரத்தன் டாட்டாவுடைய கம்பெனி எல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச என்ன டாட்டான்னு பேரு இல்லையா? டாட்டானாவே அவர் ரத்தன் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். எவ்வளவு கம்பெனி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 460. யோசிக்க முடியுதா? நமக்கு ஏதாவது தெரியுதா? கார் மட்டும் தெரியும், வேற என்ன தெரியும்? வாட்டர் ஃபில்டர் தெரியும், சால்ட், டாடா சால்ட், வேற அவ்வளவுதான். ஒரு 5-6 தான் நமக்கு தெரியும். இதுல நீங்க எந்த கம்பெனி எடுத்துட்டீங்கன்னாலும் காம்பினேஷன் தான். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வேணும், சிவில் இன்ஜினியர் வேணும். இதெல்லாமே கோர் டொமைன். அப்ப நமக்கான ரோல் அந்த இடத்துல இருக்குதா இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லையா? ஆனா அதை யாரும் தேடுறது இல்லை, அதை யாரும் போறது இல்லை. ரைட்டா? இதுக்கு அடுத்த செக்டார் வர்றேன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப கோயம்புத்தூர்ல மட்டுமே 3.5 லட்சம் கம்பெனி இருக்கு. கரண்ட் டேட்டா கோயம்புத்தூர்ல மட்டும் 3.5 லட்சம் கோர் மெக்கானிக்கல் கம்பெனிஸ் இருக்கு. அதை தாண்டி இன்னும் போனீங்கன்னா இந்த ஜாப் ஆர்டர்ல எடுத்து பண்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் 5 லட்சமோ 10 லட்சமோ சத்தியமா தெரியாது. கணபதிலே எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள மட்டுமே 3 லட்சம் கம்பெனிஸ் இருக்கும். அவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரி தான், சிப்கோல ஃபுல்லா இண்டஸ்ட்ரி தான். அப்படின்னா நான் இது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே இவ்வளவு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஆள் கேட்கறாங்க, யாருமே அங்க போறது இல்லை. அடுத்த பாயிண்ட்க்கு நான் வரேன். ரைட்டா? சரி, அப்ப இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எதனால யாரும் மெக்கானிக்கல் எடுத்துட்டு அந்த மாதிரி ஜாபுக்கு போறது இல்லைன்னா 2 ரீசன். ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு சைடு வந்து ஏசியில உட்கார்ந்துட்டு நம்ம லேப்டாப்பை தட்டுனா வருமானம் வருது. நம்ம ஏன் அங்க போய் கஷ்டப்படணும், கிரீஸ் எல்லாம் ஆக்கிட்டு ரொம்ப சிரமப்படணுங்கிறது இருக்குது. கரெக்டா? இன்னொரு சைடு என்னன்னா, அங்க போனா 10,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க, 12,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க. இதை வச்சு நான் எப்படி சர்வே பண்றது? ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டைரக்டர் சொன்ன விஷயம், அதாவது இன்னைக்கு ஐடி செக்டாரோ அல்லது மற்ற செக்டார்ல இருந்து வேகமா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சோர்ஸ் போயிட்டே தான் இருக்குது இல்லையா? இப்ப வந்து 35,000, 40, 60, 80, 1 lakh, 1.2 அப்படியே டக்கு டக்குன்னு போகுது இல்லையா? ஒரு 5 years நீங்க ரீச் ஆயிடுறீங்க. நீங்க அதை ஜாவாவோ பைத்தானோ என்னமோ படிச்சுக்கீங்க, சேலரி அதிகம், ஒரு பாயிண்ட் ரீச் ஆயிட்டீங்க. 5 years ஆன உடனே உங்களுக்கான சேலரியும் நல்லா ரீச் ஆயிருது. அரௌண்ட் 35-40 years நீங்க ரீச் ஆகிறப்ப உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அங்கேயே வந்துடும். ரைட்? நீங்க லாங் டேர்ம் வந்து அந்த செக்டார்ல சர்வே பண்ண முடியாது. சேலரி நிறைய உங்களுக்கு வந்துருச்சு. பட் மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், டிசைன் இன்ஜினியரா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்க, 12,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் நீங்க ஒர்க் பண்றீங்க, அடுத்த வருஷம் நீங்க ஒரு நெக்ஸ்ட் லெவல் போற போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அவுட்புட், உங்களுடைய ஸ்கில் என்ரிச் ஆயிருக்கு இல்லையா? இதை நீங்க அவுட்புட்டா கொடுக்குற போது அந்த கம்பெனிலேயே யோசிப்பான், சரி இவர் இந்த அளவுக்கு வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இவருடைய சேலரி ரைஸ் பண்ணுங்க. கம்பெனியே சொல்லும் 30,000 கொடுங்க. ஆஃப்டர் 2 years அன்னைக்கு இவ்வளவு அவுட்புட் நான் என்னால கொடுக்க முடியுது, எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி நான் ஆல்டர்னேட் கம்பெனி பாக்குறேன். கரெக்டா இல்லையா? சொல்லாம சொல்லக்கூடாதா? இன்னொரு கம்பெனி நீங்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு ஒரு கம்பெனிக்கு போறதுக்கும் ஆஃப்டர் 1 or 2 years ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கும் சேலரி 40-45 ஆயிரும், சர்வசாதாரணமா ஆயிரும். ரைட்டா? நீங்க எந்த அளவுக்கு அதை எக்ஸ்போஷரை நீங்க வெளியே கொண்டு வர ஒரு மேனேஜர் லெவல் போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டே உங்க கையில கொடுத்துருவாங்க. இந்தாப்பா இதுதான் ப்ராஜெக்ட், நீங்க டோட்டலா முடிச்சு கொடுத்துரு, அவ்வளவுதான். அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கா. ஆல்ரெடி ஒரு 5 வருஷமா வந்து வேற லெவல்ல வாங்கிட்டு இருக்காரு. நம்ம கிராஃப் இப்படி போகும். ரைட்டா? 2 பேருமே, அதாவது 2 பேர் இந்த சென்ஸ்
சர்க்கியூட் பிரான்ச்சா இருக்கட்டும், ஐடி செக்டாரா இருக்கட்டும், மெக்கானிக்கலா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், ஆட்டோமொபைல், எனிதிங் எல்ஸ், எல்லாருமே 5 இயர்ஸ் அந்த ரீச் ஆனோடனே அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, உங்களுடைய அந்த எஃபர்ட் 5 வருஷம் நீங்க எந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கிறீங்களோ 5 வருஷத்தோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, எந்த வேலையும் நமக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? எந்த ப்ராடக்டை கொடுத்தாலும் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடிக்கணும்னு நமக்கு தெரியும்ல. கான்செப்ட், டிசைனு, ப்ரொடக்ஷனு, குவாலிட்டி, டெஸ்டிங்கு, டெஸ்பேட்ச், இப்படிங்கிறது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுமா வராதா 5 வருஷத்துல? கரெக்டா? ஐடியில் என்ன பண்றோம்? கண்டினியூஸா ப்ரோக்ராமிங் படிச்சுட்டே இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேர் அப்டேஷன், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கு. ஒரு புது ப்ராஜெக்ட் வர அதுக்கு புதுசு ஒரு சாஃப்ட்வேர் படிக்கணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நீங்க 5 வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கும் எகைன் நீங்க என்ரிச் பண்ணலைன்னா, ஸ்டில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி செக்டர். சார் சொல்றது வந்து நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து சார் சொன்ன ஐடிக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே, இஸ் a GCT ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, 2000 பாஸ் அவுட் சிஎஸ்சி. ஓகே, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்கிராஃப்ட்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. இன்டர்கிராஃப்ட் முடிச்சோன்னா வந்து he got placed in 2 வருஷம் கழிச்சு he shifted to Honeywell. ஓகே, ஹனிவெல் வந்து கிட்டத்தட்ட வந்து நியர்லி ஒர்க் ஃபார் 15 இயர்ஸ். ஓகே, ஒரு இதுல வந்து போயிட்டு டீம் லீட் ஆகி இது வரைக்கும் போனாங்க. ஓகே, அப்போ ஒரு 35 போது he got டீம் லீட் எல்லாம் போயாச்சு. ஓகே, ஆனா வந்து எங்க எதுல எந்த இதுல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஏரோப்ளைனோட சிமுலேஷன் அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்னா. ஆனா அங்கிருந்து ஒரு 35 ஆனா ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அதெல்லாம் வந்து அந்த ஏரோப்ளைன் சிமுலேஷன் ஃபீல்ட்ல தான் இருந்தாங்க. ஓகே, பட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஓகே, ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது மாதிரிலாம் ஒரு இதாக இருக்காது. ஷிஃப்ட்லாம் நம்மளது வரும், அவங்க ஷிஃப்ட் எல்லாம் இருக்காது. நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துன்னு சொல்றேன் நான். ஓகேவா? காலையில வந்து ஒரு 7 o'clock போனாங்கன்னா நைட் 11 o'clock இருக்கும். சில டைம் இட் வில் கோ டு 2. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 hours இது பண்ணாங்க. மறுபடியும் வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து எம்என்சி. ஸோ எம்என்சினா உன்னோட கஸ்டமர் எல்லாமே வந்து ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ வந்து யூ ஹேவ் டு ஆன்சர். ஓகே, ஸோ அந்த ஷிஃப்டிங் வந்து அந்த ஒர்க்கிங் டொமைன் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி நடந்துச்சு. ஓகே, அவர் 35 ஆனா ஓகே சேலரிலாம் வந்து இட் இஸ் சோ குட். நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், செமையான சேலரி. ஹனிவெல்ல வந்து ஒரு டீம் லீடர்னா எவ்வளோ சேலரி வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ சேலரி. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. he want to shift. ஏன்னா வந்து எனக்கு எல்லாத்த விட வந்து எனக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்றப்போ வெளியே வந்து பார்த்தா அவங்க ஒர்க் பண்ணது ஃபுல்லா சிமுலேஷன். அது வந்து ஒரு 2-3 கம்பெனி தான் அந்த இதுல வந்து ஒர்க் பண்றாங்க. வேற இதுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ புதுசா எல்லாத்தையும் படிக்க வேண்டியதா இருந்தது. ஓகேவா? புதுசா படிக்க வேண்டியப்போ அப்போ MBA ப்ரிஃபர் பண்ணிட்டு ஸோ MBA வந்து அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரிஃபர் பண்ணி went to ஆஸ்திரேலியா. ஓகே, அங்கேயும் போயிட்டு அது வந்து இது பண்றப்ப என்னாச்சு அப்படின்னா இல்ல இதுவும் நமக்கு இதாகல. ஏன்னா வந்துட்டு உனக்கு ஃபுல்லா ஆஃப்டர் ஒரு 37, 38 அப்படிங்கிறப்போ வந்துட்டு உனக்கு புதுசா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறப்ப என்னாச்சுன்னா வந்து he got frustrated. ஐயோ எனக்கு இதெல்லாம் முடியாது. ஏன்னா அது வரைக்கும் வந்து நீ இருந்த ஒரு டாப் லெவல், அதுல இருந்து கீழே வர முடியல. ஓகே, அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அகைன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு now he is working in இதுல வந்து ஆஸ்திரேலியால ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா he shifted. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து I want to share அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஓகே, ஆனா அடுத்த டைம் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து அங்க இருந்த அந்த ஹெல்த் வந்து போனதுதான். இப்பதான் வந்து கொஞ்சமா ரீகெயின் ஆயிட்டு. ஓகே, என்னோட ஓன் பிரதர் இப்போ 44 ஆச்சு. ஓகேவா? ஆனா இப்பதான் வந்து மறுபடியும் ரீகெயின். கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சுதான் அந்த மைண்டும் சரி இதுவும் சரி ஃபுல்லா வந்து இப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து நான் என்ன வந்து யாரு பொண்ணுங்க கேட்டாலும் சரி பசங்க கேட்டாலும் சரி நான் வந்து டிஃபால்ட்டா வந்து மெக்கானிக்கல் சொல்லுவேன். இன்னொரு வந்து உங்களோட சீனியர் காலேஜாமின்னு சொல்லிட்டு இப்ப நிஷான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எப்படின்னா வந்துட்டு
லேட்டன்ட்லி அந்த டைம்ல உள்ள வந்தப்போ வந்து ஹி டோன்ட் நோ தமிழ்ல இருக்க தமிழ் மட்டும் தான் சார் தெரியும். இங்கிலீஷே வந்து எப்படி படிப்போம் அப்படின்னா எழுத்து குட்டி தான் படிப்போம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படி வந்து ஹி டூனா உட்காந்து தமிழ்ல வந்துட்டு இப்போ எஸ்எம் புக் இருக்கு அப்படின்னா அதுல என்ன வார்த்தை இருக்கோ அதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. அப்படி அதோட மீனிங் வந்து லாஸ்ட் பேஜ்ல எழுதி வச்சுட்டு அப்படி வந்து படிச்சாங்க ஃபுல்லா. ஓகே, he got placed in TVS மதுரையில வந்து போய் ஒர்க் பண்ணாங்க. அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இனிஷியலா 1 year வேலை கிடைக்கல. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபவுண்டரியில போய் ஒர்க் பண்ணாங்க. ஏதோ ஒரு இதுக்கு ஒரு 2500 ரூபாய் ஜாப்ல. அதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ்குள்ள வந்து அவங்க வந்து டிவிஎஸ்க்கு வந்து இது பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஜாப் ஒர்க் பண்ணி தராங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஓகே அது மூலமா கான்டாக்ட் கிடைச்சி he went to there. அங்க வந்து 2 years ஒர்க் பண்ணா. பிஎஸ்ல மறுபடியும் வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. சென்னையில இருந்து he got into மாருதி. ஓகே, மாருதி சுசுகி உள்ள போனாங்க. மாருதி சுசுகி உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து he shifted to Nissan. ஓகே, ஸோ இனிஷியலா இது வந்து என்ன பேட்ச்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து 2005 பேட்ச் பாஸ் அவுட். இப்போ வந்து அவன் வந்து நிஷான் வந்து ஹை போஸ்ட்ல இருக்கான். அதாவது மேடம் சொன்னதுல நான் கன்சாலிடேட் பண்ணா ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு வேர்டு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் இருக்கும், இல்லைன்னெல்லாம் கிடையாது. பட் அதை அட்டைன் பண்ண வரைக்கும் அந்த ஃபீல்டை விட்டு மாறாதீங்க. ஒரு ஃபீல்டுல வந்து ஒரு கோர் ஸ்கில்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னா கொஞ்ச நாளாவது அதுல ஒர்க் பண்ணணும். ஒரு வருஷம் கழிச்சு ஐயோ ரொம்ப கடுப்பா இருக்குன்னு போக கூடாது. மெக்கானிக்கல் நான் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் மெக்கானிக்கல் யாரெல்லாம் வந்து ஒரு 2000க்கு இங்க லோக்கல்ல வந்து இங்க ஃபவுண்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க 2013 ஜானகிராம் கௌதம் அவன் வந்து இப்ப வந்து இங்க யூஎஸ்ல இருக்கான். இஸ் a head of one section. அவனும் இதேதான் சார் வந்து இது பண்ணிட்டு இங்க வந்து வெள்ளக்கடல்ல ஒரு ஃபவுண்டரியில வந்து ஜாயின் பண்ணி ஒர்க். ஓகே, வெரி குட். அதான் வந்து இந்த பொள்ளாச்சியில வந்து ஒரு கம்பெனி இருக்குது, வேலஸ் வால்ஸ் கம்பெனி. அங்க போய் ஒர்க் பண்ணா. அங்க இருந்து வந்து ஜெர்மனுக்கு வந்து அந்த கம்பெனி அவனோட ஒர்க் பார்த்து ஜெர்மன் அனுப்புனாங்க. ஜெர்மன்ல இருந்து அப்ப மறுபடியும் திருப்பி இங்க இந்தியா வந்து வேற கம்பெனி மாறினா. இப்போ வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு செக்ஷனோட ஹெட். கோர் டொமைனை விட்டு டிவியேட் ஆக கூடாது, அவ்வளவுதான். 12 இயர்ஸ்ல வந்து அவன் வந்து அவ்வளவு ஒரு ஷிஃப்ட். அவனோட இந்த சைடும் நான் பாக்குறேன், எனக்கு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் தெரியும். அந்த இனிஷியலா வந்து பார்த்தோன்னா ஒரு 2 years வந்து நிஜமா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை, கண்டிப்பா 2 years. அவன் கிளாஸ்மேட்டோட கம்பேர் பண்ணாலே அவன் கம்மியா தான் சேலரி வாங்கிட்டு இருந்தான். ஒரு 5000 அப்படிதான் வாங்கிட்டு இருந்தான். ஏன்னா இங்க இருக்க இதுலதான் எம்எஸ்எம்இல தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகி நான் ஃபீஸை கேட்டேன். ஓகே, ஜானகிராமன் சொல்லி நீங்க நம்பர் வேணா தர நீ பேசப்பட்டுக்கோ. ஓகே, ஸோ நம்மளது வந்து எப்பவுமே வந்து க்ரோத் சார் சொன்ன மாதிரி இப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்காது. பட் ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிடுறீங்களா? இப்போ ஆஃப்டர் 5 years வந்து மற்ற டொமைனும் இங்க ரீச் ஆயிருப்போம், நம்மளும் ரீச் ஆயிருப்போம். ஏன் வந்து அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் சொன்ன ரீசன் என்னன்னா 5 வருஷத்துல பக்காவா லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ண விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணா போதும். அப்புறம் நம்ம அப்டேட் பண்றது சின்ன சின்ன விஷயம் தான். இதுல வந்து நீங்க என்னதான் நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீ சிஸ்டம் முன்னாடி உட்கார மாட்ட. என்னதான் இருந்தாலும் நீ இறங்கி ஒர்க் பண்ணுவா. கொஞ்சம் உனக்கு வந்து அதை விட வந்து இங்க வந்து உனக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உன்னோட பர்சனலுக்கும் ப்ரொஃபஷனலுக்கும் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணலாம். அங்க வந்து உனக்கு அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. இது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு இது. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு வந்து நம்ம அது லேடிஸா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 2004 உங்களோட பேச்சுலர் அஞ்சலின்னு ஒரு இருந்தாங்க. இப்போ வந்து ஷீஸ் ஜிஎம்ல வந்து ஒர்க் பண்ணாங்க, சென்னையில இருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் அதுலதான் போனாங்க. மெக்கானிக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஹோல் பேட்ச்லயே சேர்த்து ஒரே பொண்ணு தான் அந்த டைம். அட் த சேம் டைம் இன்னொன்னு உங்களுக்கு மைண்டுக்கு போகும், சார் வாட் அபவுட் த சேலரி அப்படின்னு வரும். 2 பேரும் ஒரே பாயிண்ட் தான் ரீச் ஆயிருக்கீங்க. யூ திங்க் அபவுட் த சேலரி. அவங்க என்ன வாங்குறாங்களோ அதே தான் நீங்களும் வாங்குவீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ வந்து ஃபைனல் இயர் முடிக்கிறவங்க
இப்போ முடிச்சுட்டு 1 இயர் ஜாபுக்காக சர்ச் பண்றவங்க எல்லாருமே சார் 10,000 எனக்கு இந்த வேலை வேண்டாம் சார், 12,000 சார், நோ சார் எனக்கு மினிமம் 25,000 கொடுத்தீங்கன்னா நான் ஜாபுக்கு வரேன். இந்த ஜாப் அவ்வளோ இருக்கு. 10,000ல இருந்து 20, 25, 30, 35 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரைசேஷன்ல இருக்கு. யாருமே போக மாட்டேங்கிறாங்க. ஒரே ரீசன் என்ன தெரியுமா சொல்றாங்க, சார் ரொம்ப கம்மியா இருக்கு சார் சேலரி. அதையும் மீறி ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு பையன், ஈவன் இப்ப நாங்க ரேவதி இண்டஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட 4 பேரை பிளேஸ் பண்ணோம். இங்க நம்ம கிட்ட ட்ரெயின் பண்ணி போன பசங்க தான். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே அவங்க 12,000 நினைக்கிறேன். 3 months ஒர்க் பண்ணாங்க. 3 monthsக்கு அப்புறம் வெறும் அந்த 12,000 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க. இப்ப 25. 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு பெங்களூர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது 45. எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாரு? 3 மாசம் தான். இப்போ எல்லா நிறைய வீடியோஸ் யூடியூப், மேபி நீங்க எவ்வளவு பேர் என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. யூடியூப் சேனல்ல நான் இதை பத்தி கன்சிஸ்டண்டா நான் பேசிட்டே இருப்பேன். சேலரியை மட்டுமே மையமா வச்சு நீங்க இந்த ஜாபுக்கு போகலாம், இந்த ஜாபுக்கு போக வேண்டாம்னு சொல்லி தயவு செஞ்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஸ்கில் இருந்தா மட்டும்தான் சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா தேடி வரும். நீங்க அதை நோக்கி போவே வேணும். பணத்தை நோக்கி நீங்க போனீங்கன்னா வளர முடியாது. டக்கு டக்குன்னு மாறிட்டே இருப்போம். அங்க ஒரு 30,000 கொடுக்குறாங்களா, ரைட், இந்த ஃபீல்டு வேண்டாம், நம்ம அதுக்கு போயிடுவோம். இன்னொரு பக்கம் அங்க 40 கொடுக்குறாங்களா, இதை விட நம்ம அதுக்கு போயிட்டு என்னன்னு போவோம். ஃபீல்டு மாறிட்டே இருக்கும். அப்படி மாறினா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல நீங்க எந்த ஃபீல்டுலயும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. அட் த சேம் டைம் 35 இயர்ஸ் ஆயிடுச்சு, 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரிட்டைன்மெண்ட் கிடையாது. ஐடி செக்டாருக்கு அதோட ரிட்டைன்மெண்ட் வந்துடும். கரெக்டா இல்லையா? மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு அப்பதான் ப்ரமோஷன்ஸ் அதிகமா வரும். எப்போ? 35க்கு மேல. ஏன்னா டோட்டல் ப்ராஜெக்டை வந்து நீங்க ஒரு 40-50 இன்ஜினியர்ஸை வச்சு நீங்க அவங்களை கைட் பண்ணுவீங்க. நான் R&Dல இருக்கிறப்போ ஒரு டீம் லீடா இருக்கிற போது வந்து என்னுடைய அண்டர்ல 20 மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலையே இல்லை, ஏதாவது வேலை கொடுங்களா எனக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணோம், ஒர்க்கை செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறத மானிட்டர் பண்ணணும். எந்த இடத்துலயாவது பிரச்சனை வருது, எந்த இடத்துலயாவது சொல்யூஷன்ஸ் நமக்கு தேவைப்படுறதுன்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைட் பண்ணுவோம். எதை வச்சு நான் கைட் பண்றேன்? மை எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த இடத்துல நாலேஜ் மட்டும்தான் நம்மளுடைய அவுட்புட். ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. திங்க் அபவுட் த சேலரி. அப்போ ஒரு GM லெவல் போயிட்டீங்க அப்படின்னா GM லெவலுக்கு வந்து சேலரியே கிடையாது. ஆக்சுவலா GM அண்ட் எபோ அப்படிங்கிறது அவங்களுக்கு சேலரி கிடையாது. அந்த டோட்டல் கம்பெனியினுடைய ப்ராடக்டினுடைய ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதுல இவ்வளவு ஷேர்ன்னு கொடுத்துருவாங்க. யூ திங்க் அபவுட் யுவர் மணி. அப்போ வந்து பணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு மேட்டராகவே வராது. கரெக்டா இல்லையா? ஸோ நான் எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சின்ன லெவல் கம்பெனில இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் அண்ட் பிக் அண்ட் கம்பெனில நீங்க போனாலும் சரி, கன்சிஸ்டண்டா ஒரு பர்டிகுலர் டொமைனை நீங்க டிசைட் பண்ணுங்க. சில பேருக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்டு பிடிக்கும், சில பேருக்கு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டு பிடிக்கும், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பிடிக்கும், பைப்பிங் இண்டஸ்ட்ரி பிடிக்கும். இல்லை சார் எனக்கு இது வேண்டாம், EV டிசைன் பண்ண பிடிக்கும். எஸ், அதில் ஒரு பக்கம் சோலார் எனர்ஜி பேஸ்டாக எனக்கு மெக்கானிக்கலில் போகணும்னு பிடிக்கும், தாராளமாக போகலாம். பாய்லர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் போகணும் சார், அது ரிலேட்டடாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகணும். டெஃபினெட்லி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி போகிறோன்னா ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடான காம்பனண்ட்டோ ப்ராடக்டோ அதோட எக்ஸிக்யூஷனோ இதெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிக் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2026க்கு அப்புறம்லாம் யாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு காரை தயாரிக்க முடியும் தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க, அது தப்பு. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அதுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் இன்னைக்கு AI வந்துருச்சு, டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு, IoT, XYZ நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரெக்டா இல்லையா? ஸோ என்னுடைய ஒரு கான்செப்டா நான் எப்படி சொல்லுவேன்னா, பியூர் மெக்கானிக்கல்ல நம்ம இருக்கணும், நமக்கு வேணுங்கிற ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் கோர் மெக்கானிக்கல் சப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த்து ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் ஸ்ட்ரென்த்து, இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். இதுக்கு அடிஷனல் ஸ்கில்லா தான் இந்த பைத்தான், AI, IoT இந்த மாதிரி விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இதையே நம்ம கோரா படிக்க கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இது வந்து இப்போ AI தனியா படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஏஐக்கு BEAன்னு ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமும் நமக்கு அவசியம் அல்ல.
கரெக்டா? சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இது கோயம்புத்தூர், சென்னை வச்சுக்கோங்க. இப்ப இங்கிருந்து சென்னைக்கு வந்து கோழியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அவர் அந்த வண்டியில, கரெக்டா இல்லையா? வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போறாங்க, கரெக்டா இல்லையா? ஐஸ்கிரீம் இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க, கரெக்டா இல்லையா? சரி, எல்லாத்தையும் ஒரு வண்டியில போட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, ரைட்டா? இங்கிருந்து அவர் வண்டியில ஏத்தி விட்டுறாரு. காலையில அங்க 8 மணிக்கு ரீச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அது என்ன கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆச்சா இல்லையா, நீங்க இங்கிருந்து அங்க போறதுக்குள்ள எல்லாம் உருகி போயிடும், ரைட்டா? சோ அப்ப கம்ப்ரஸர் வச்சு ஏசி இவ்வளவு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணாதான் அங்க ரீச் ஆக முடியும். இது ரைட் தானே? அப்போ வண்டியை தயாரிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்ப்ரஸர் தயாரிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஏசி இவ்வளவு வரணும்னு சொல்றது மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்மளுடைய ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, ரைட்? இதுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு இங்க என்ன வேலை, எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு என்ன வேலை? எலக்ட்ரானிக் இன்ஜினியர் தான் அந்த சென்சார் வச்சிருப்பாரு, இவ்வளவு டெம்பரேச்சர் தான் இங்க இருக்கணும், ஒருவேளை இந்த டெம்பரேச்சருக்கு மேல அதிகமாயிடுச்சுன்னா கட் ஆஃப் பண்ணி கொடுக்கணும், அல்லது ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணி கொடுக்கணுங்கிறத சென்ஸ் பண்ணி கொடுக்கறது எது? சென்சார். இது யாரோட ரோல்? ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட ரோல், கரெக்டா இல்லையா? இப்ப இது எல்லாமே இங்க யாரு இங்கிருந்து அனுப்புறாரோ அவருக்கு மொபைல்ல வந்து டிஸ்பிளேல தெரியும், வண்டி இந்த இடத்துல போயிட்டு இருக்கு, இவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது, கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு அப்படின்னு, கரெக்டா இல்லையா? இல்லையா? ஒருவேளை டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, மேபி சேலம் தாண்டோன்னு அவர் வாட்டு கண்டுக்காம விட்டாருன்னா என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதுன்னு அவருக்கே தெரியாது, அவர் வாட்டுக்கு ஓட்டிட்டு போ. ஏன்னா இஸ் அ லேமேன், படிச்சவர் கிடையாது, படிக்காததை ஓட்டிட்டு போனவர். உள்ளுக்குள்ள என்னன்னா நமக்கு என்ன, கொண்டு போய் சேர்த்துனா சரி, அவ்வளவுதான் அவரோட ஸ்கில். பட் இந்த இடத்துல ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி இவர்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு, எந்த இடத்துல போயிட்டு இருக்கு, எவ்வளவு டெம்பரேச்சர் எல்லாமே தெரியுமா? டிரைவர் கிட்ட முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளே வச்சு என்ன டெம்பரேச்சர் உள்ள இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்பிளே வைக்கலாம் இல்லையா? வைக்கலாம் இல்லையா? அதே மாதிரி எண்ட் யூசர் அவர்கிட்டயும் ஆப் இருக்கு, ஒரு மொபைல் இருக்கு, டிஸ்பிளே இருக்கு. ஓ, சேலத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கு, இவ்வளவு நேரத்துல ரீச் ஆயிரும், உள்ளுக்குள்ள இவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, பொருள் பத்திரமா நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வருமா வராதா? கரெக்ட் இல்லையா? அந்த டைம் ரீச் ஆயிருமா இல்லையா? திஸ் இஸ் கால்டு IoT ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவ்வளவுதான். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா நான் சொன்ன விஷயம்? ரீச் ஆகுதா? அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம இருக்கணும். IoT அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிஷனலா ஒரு ஸ்கில்லிங்கா அப்டேட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். அதே மாதிரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு கார் கம்பெனியில ஒரு கார் டிசைன் பண்றதுக்கு ஒரு டிசைனரா நம்ம உள்ள போனாலுமே இன்னைக்கு வந்து மெக்கானிக்கலா எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிடுவோம். பட் இந்த IoTங்கிற விஷயமோ, டேட்டா சயின்ஸ்ங்கிற விஷயமோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்தையும் எப்படி மெக்கானிக்கல் கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத ஒரு ஸ்கில்லிங்கா அப்டேட் பண்ணிக்கணும். போதும், வேற எதுவுமே வேண்டியதில்லை. அடுத்த 15-20 இயர்ஸுக்கு யாருக்கெல்லாம் இந்த ஸ்கில் இருக்குதோ அவங்க தான் கோர்ல ஒர்க் பண்ண முடியும்.